வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியினை முன்னிட்டு விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் 150 இடங்களில் விநாயகர் சிலைகள் நிறுவி சிறப்பு பூஜைகள் நடைபெறவுள்ளன. புதுச்சேரியில் 45 பேருக்கு ஆவண எழுத்தர் உரிமத்திற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் இறந்தவர்களின் பெயரை குடும்ப அட்டைகளில் இருந்து நீக்க வேண்டும் என குடிமைப்பொருள் வழங்கல் துறை அறிவுறுத்தியுள்ளது. தண்ணீர் கட்டணத்தை இணையதளத்தில் செலுத்தும் வசதியினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறையில் பணிகள் மேற்கொள்ள ஒப்பந்ததாரர்களுக்கான ஒப்பந்த திறன் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட அரசாணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரியில் 9 துறைகளில் 183 அரசு துறை பணியிடங்கள் நிரப்புவதில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான உள் இடஒதுக்கீடு இன்றி அறிவிக்கப்பட்ட அறிவிப்பாணையினை ரத்து செய்ய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி அரியங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்று நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் விநாயகர் சிலைகள், பூஜை பொருட்கள், பழங்கள், அலங்கார பொருட்கள் விற்பனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நல்லவாடு அரசு நடுநிலைப் பள்ளியில் ரூபாய் 80 லட்சம் மதிப்பில் 2 புதிய வகுப்பறைகள் கட்டும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூஜை செய்து துவக்கி வைத்தார். இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.